அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா நம்ம பஜாஜ் சேத்தக் கூட ஃபுல் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான். இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா அதோட மைலேஜ், டாப் ஸ்பீடு, ஸோ எல்லாத்தையுமே பார்த்துலாம். உங்களுக்கே தெரியும் இது 155cc டாப் ஸ்பீட். நீங்கள் சும்மா கெஸ் பண்ணுங்கள் நான் எவ்வளோ போகிறது, எவ்வளோ அந்த வண்டியோட டாப் ஸ்பீடு உங்களுக்கு என்ன இதுன்னு இந்த வீடியோ எண்ணில் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது. ஸோ பார்த்திங்கன்னா வண்டி ஒரு சரி ஓகே பார்த்திங்கன்னா ஸோ 100க்கு பார்த்திங்கன்னா ஒரு 95% ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100% தான். உங்களுக்கு என்னென்ன பண்ணங்கிறத ஒரு இன்னொரு டைம் ஒரு ரீகாலாக கொடுத்துட்றேன். ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் தான். இன்னொரு லொக்கேஷனில் எப்போவுமே எடுப்போம். ஸோ அந்த லொக்கேஷனில் இப்போது வேலை செஞ்சுட்டு இருக்கனால ஸோ இந்த லொக்கேஷனில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியிலே டக்குன்னு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போகிறது உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் செகண்ட் இந்த உங்களுக்கு அந்த என்ஜின் ரோட்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது வேறு ஏதோ கலர் தான் வரும். நம்ம பார்த்திங்கன்னா ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு அந்த கேசிங்லாம் திறந்து காமிக்கிறேன் போக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இங்கே முன்னாடியெல்லாம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு தோணும் பெயிண்டிங் எப்படி ப்ரோ பண்ணி உங்களுக்கு பெயிண்டிங் பிடிச்சிருக்கேன் நான் பண்ண பெயிண்டிங். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கடையிலலாம் எங்கேயுமே கொடுக்கல. பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நானே தான் பண்ணேன். ஒன்றா உங்களுக்கு 2 தோணும். பெயிண்டிங் என்ன ப்ரோ மட்டியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணும். ஐ மீன் பிடிக்காமல் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் நான் தான் பண்ணேன். ஸோ முழுக்க பெயிண்டிங் நான் என்னென்ன பண்ணேன் என்ன இது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இது அதுக்கப்புறம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி பழசு தான். நம்ம இது ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி போட்டிருக்கு. இதெல்லாமே பாலிஷ் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 2 புதுசு. பழசுலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இத்து போச்சு, எதுவுமே யூஸ் பண்ணாத முடியாத மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹெட்லைட் வரும். ஸோ ஹெட்லைட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சேலாஸில் வண்டி ரெடி பண்ணோம் பார்த்திங்களா. ஸோ அப்போவே இந்த ஹெட்லைட் மாற்றினது. அதுக்கப்புறம் மேலே இந்த இது உங்களுக்கு மறுபடியும் பிளாக் அடிச்சிருக்கு. ஸோ மிரர் இந்த பக்கமும் ஒரு மிரர் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா 2 மிரர் இல்லாமல் பெருசாக ஓட்ட மாட்டேன்னு வைங்க, அது வேறு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் ரப்பர் சீலிங்ஸ் தான் வந்துடுறேன். ஸோ இந்த ரப்பர் உங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த கிளாடிங். ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரப்பர், அப்புறம் இது ஒரு ரப்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரப்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஒரு ரப்பர். ஸோ இதில் ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா லக்கேஜ் ஸ்டோரேஜ். நான் உங்களுக்கு கடைசியில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதான் விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஷாக் அப்சர். நான் உங்களுக்கு ஓட்டும் போது எல்லாம் காட்ட முடியாது. ஏன் பார்த்திங்கன்னா ஒருத்தான் தான் இருக்கேன், அதனால் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஸோ தெரியுதா, இதுதான் உங்களுக்கு ஷாக் அப்சர். மாற்றலை எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் டைட், அதனால் மாற்றலை. மிச்சப்படி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆக்சிலேட்டர் மீட்டரை நான் ஒர்க் ஆகாதுன்னு நினச்சிட்டு தான் இதை ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கீழே ஒயர் தெரியுதில்ல. ஸோ இந்த ஒயர் பார்த்திங்கன்னா பிரேக்கோட ஒயர். ஸோ இந்த ஒயர் தெரியுதில்ல எங்கள் மேலே, இதுதான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டரோட ஒயர். ஸோ அதையும் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேட்டுங்க இது கிடைக்கவே இல்லை. இது ஒரு மேட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மேட்டு மிச்சப்படி பார்த்திங்கன்னா இந்த ஹவுசிங்லாம் போச்சு. நீங்கள் நினச்சி பாருங்களேன், பஜாஜ்காரங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி 25 கோடி இல்லை 27 வருஷத்துக்கு முன்னாடியே கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது கில் சுவிட்ச் நான் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ லைட்டாக அழுக்காக இருக்குது, அது எதுவும் நோட் பண்ணிக்காதீங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். இது ஃபுல்லாமே பெயிண்ட் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் லக்கேஜ் ஸ்டோரேஜ் என்ன இது எல்லாமே காமிச்சிடுறேன். ஸோ டீட்டெயிலாக சொல்லிப்பேன் உங்களுக்கு. இப்போ இன்ஜின் பிரிச்சிடலாம். இன்ஜின் பிரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பாருங்கள். இது ஒரு கிளாம்ப்பு தான், அவ்வளோதான். தெரியுதில்ல. ஆக்சுவலி இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 155cc இன்ஜின். நினச்சி பாருங்கள் எவ்வளோ. 27 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்கூட்டி கிடையாது, ஸ்கூட்டருக்கு 155cc கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2 ஸ்டோக்கு. சத்தியமாக சொல்கிறேங்க, இன்னும் கூட புல்லிங் பயங்கரமாக இருக்குது. உங்களை டாப் ஸ்பீட்லாம் நான் பண்ணி காட்டுறேன். புல்லிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த உங்கள் பார்த்துட்டீங்க நினைக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா கார்பரேட்டர். ஸோ இது நம்மளோட இதயம். ஸோ நம்ம இன்ஜினோட இதயம் இது கார்பரேட்டர். ஸோ இதை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரே நிமிஷம். இதுதான் நம்மளோட அந்த ஃபியூல் பம்ப். இது பார்த்திங்கன்னா இப்போ ரிசர்வில் இருக்குது. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ஆஃப், இது ஆன். இப்போ நம்ம ரிசர்வ் வச்சுக்கலாம், ஏன்னா பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீட்டு கீழே ஒரு ஸ்டே. ஸோ இது ஃபுல்லாமே ரொம்ப துருப்பிடிச்சி போயிருந்துச்சு, அதுவும் மாற்றிருக்கோம். இந்த லைட் பழசு தான், ஏன்னா அதே நல்லா தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த இது ஸோ இந்த டெய்ல் லைட்டோட ப்ரொடெக்டர் இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கு. பழசு தான், புதுசு கிடையாது. ஸ்டோரேஜுன்னு பார்த்திங்கன்னா உங்களை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் திங்ஸ் வச்சுக்கலாம். அது இல்லாமல் இங்கே ஒரு ஹூக் கூட இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹூக். பிரேக் பார்த்திங்கன்னா காலில் மிதிக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஸோ இது ஒரு ஸ்டோரேஜ். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கீ, எஸ்
தெரியுது உங்களுக்கு. ஸோ உள்ளே ஒரு ஸ்டோரேஜ் திங்ஸ் இருக்குது. நம்ம ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது மளிகை ஜாமான் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் உள்ளே வச்சுக்கலாம். பைக் எடுத்தனாலும் நம்ம பைக்கில் பெருசாக திங்ஸ் வைக்க முடியாதுல்ல, ஸோ இதில் வச்சுக்கலாம். லாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீல் கேப்பு இது தெரியுதா, இது ஆக்சுவலி பழைய வீல் கேப்பு உடஞ்சி போயிருந்துச்சு. இதை ரீபெயிண்ட் பண்ணியிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்லைன்னா கூட பிரச்சனை, வேறு ஒரு புது வீல் கவர் மாட்டிக்கலாம். நான் எனக்கு சரி பழைய வீலில் தான் ஞாபகத்தமாக பண்ணுவோம். இதில் என்ன ஞாபகத்தான் கேட்கலாம். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால் இது வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், வேறு வீல் கவர் பெயிண்டிங்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை என்ன இதுன்னு எனக்கு தெளிவாக சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். எக்ஸாஸ்ட்டுங்க சரியான தூரம் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா? ஸோ எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த சில்வர் அடிச்சிருக்கு. ஸோ ஸ்டாண்டுக்கும் ஃபுல்லாக சில்வர். போன டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, இதெல்லாமே பெயிண்டிங் பண்ணியிருக்கு. ஸோ மிச்சப்படி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் பெயிண்டிங். இந்த வண்டியில் இந்த வண்டி ஃபுல்லாக இப்போ நான் தாங்க ரெடி பண்ணேன். ஆக்சுவலி ஊட்டியில் எடுக்க வரத்துக்கு மட்டும் அந்த மெக்கானிக் அண்ணா கிட்ட நம்ம இது பண்ணியிருந்தோம். மிச்சப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வண்டியை என் கையால், இந்த பொண்ணான கைகளால் ரெடி பண்ண வண்டி. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட 27 வருஷம் பழைய வண்டி தான். சரி ஒரு ஞாபகார்த்தமாக இந்த வண்டி ரெடி பண்ணி வைக்கலாமேங்கிறது தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வண்டி ரெடி பண்ணுது. உங்களுக்கு எப்படின்னா அந்த முன்னாடியெல்லாம் எங்கள் அப்பா போட்டு நான் இந்த முன்னாடி இடத்துல இப்போ நின்றுப்பேன். ஸோ இங்கே நின்றுக்கிட்டு அப்போ ஓட்டுவாருங்க. நம்மளுக்கு அவ்வளோ அப்போல்லாம் சின்ன வயசில் பெருசாக ஓட்ட முடியாதுல்ல. ஸோ இப்போ வேணால் லைட் ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுக்குறேன்ப்பா அப்படிம்பாரு. அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்பா கீர் மாற்றுவார், நான் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுப்பேன். அது சின்ன வயசில் ஒரு ஆசைன்னு வைங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நம்மளே ஓட்டுறோம். நான் அப்பாவே உட்கார வச்சு ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த லெவலில் போயிட்டுருக்கு. இதோட டாப் ஸ்பீடு அப்புறம் மைலேஜ் எல்லாம் உங்களுக்கு நான் ஓட்ட என்ன ஏது எப்படின்னு சொல்கிறேன். நம்ம இந்த ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம அந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ரொட்டேட்டிங் இது இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்க அழகாக இருக்குல்ல, செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஓட்டுற முன்னாடி நம்ம ஜிபிஎஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ டாப் ஸ்பீட் நம்ம எவ்வளோ போகிறோம் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது நம்ப முடியாதுல்ல. ஸோ ரொம்ப பழசுங்கனால நம்பிக்கை இருக்குது, எதுக்கும் ஒரு இது பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தாச்சு, இது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வண்டி எடுப்போம்மா. மழை வேறு அடிக்குது. இப்போ வீலி அடிக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் நினைக்கிறேன். ஸ்பீடோமீட்டர் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 35 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கோம். பிரேக்கும் பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பிரேக்கும் ரெடி பண்ணியாச்சு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கியர் இருக்குது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா 4 கியருமே உங்களுக்கு பக்கா ஒர்க்கிங். வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன். எனக்கு ஒரு பிளான் இருக்குங்க. இந்த வண்டி ஏன் நம்ம லடாக் எடுத்துகிட்டு போகக்கூடாது? ஸோ பார்த்தீங்கன்னா பைக்கில் எல்லோரும் போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்ப்ளெண்டரில் எல்லோரும் பண்ணியிருக்காங்க, நடந்து போகிறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நம்ம ஏன் நம்ம அப்பாவோட பழைய பஜாஜ் சேத்தக் எடுத்துகிட்டு லடாக் போகக்கூடாதுங்கிற ஒரு பிளான் இருக்குது. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லடாக் போகலாம். இல்லை ப்ரோ ஒரு கை பாருங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியில் லடாக் போயிடலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. இந்த வண்டியில் போங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியில் நம்ம லடாக் போகிறோம். எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பட் இந்த வண்டி நம்பி போக முடியாது. இந்த கொஞ்சம் ரெடி பண்ணணும். நீங்கள் போங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வண்டியை நான் பக்காவாக ரெடி பண்ணி போக நான் ரெடி. ஸோ நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட் செக்ஷனில் போகலாமா வேணாமான்னு. இந்த வண்டி டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் செக் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஹைவேல போய் உங்களுக்கு டாப் ஸ்பீடு என்ன ஏது எல்லாமே செக் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ அந்த விஷயம் தாங்க. நான் முன்னாடி நிற்பேன் சின்ன வயசுலலாம். நான் முன்னாடி நின்றுட்டு அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் கீர் போடுங்க நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் சரியான ஞாபகம், அதெல்லாம் செம. அப்புறம் நினச்சி பாருங்கள், கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க 27 வருஷம் முன்னாடி பழைய வண்டிக்கு. அப்போவே பஜாஜ், நம்ம எப்போவுமே பஜாஜ் ஃபேமிலி தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஹாரன் கூட நாங்கள் மாற்றவே கிடையாது. கம்பெனியில் வந்து அதே ஹாரன் தான் பாருங்கள், செம்மல. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்லேருந்து ஹெட்லைட் எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன். எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படிங்கிற சொல்கிற எதுவுமே இல்லை, எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம், ப்ரோ வண்டியோட மைலேஜ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு. இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வாங்கின புதுசில் எவ்வளோ தண்டு இருக்குதுன்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா 60.
இப்போ பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் எங்களுக்கு ஒரு 40+ கிடைக்கிது இந்த வண்டி மைலேஜ். நான் இது அக்யூரேட்டாக நான் சொல்லலை, அக்யூரேட்டாக உங்களுக்கு செக் பண்ணி நான் சொல்லிடுறேன், கமெண்ட்டில் போட்டுறேன். இப்போதைக்கு ஆவரேஜாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40+ கொடுக்குது. போதுங்க, 40+ கொடுக்குது 155cc பஜாஜ் சேத்தக். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா பஜாஜ் சேத்தக் சூப்பர் அந்த மாதிரி நிறைய மாடல் இருந்துச்சு. ஆனால் இந்த மாடலோட பேர் பார்த்தீங்கன்னா பஜாஜ் சேத்தக். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 வருஷம் பழைய வண்டி. ஸோ 27 வருஷம் பழைய வண்டிங்கிறதே எங்கள் பழைய சொத்து அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பவர் பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 bhp at 5500 rpmல ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ NMF டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னா 10.8 NMF டார்க். ஆக்சுவலி வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150cc என்ஜின். இத்தனைக்கும் 27 வருஷம் பழைய வண்டி. நினச்சி பாருங்கள். டாப் ஸ்பீட் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரோடு ஃப்ரீயான உங்களுக்கு அந்த இடத்துல டாப் ஸ்பீடு பண்ணி காட்டுறேன். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் 40 to 50 அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியரு, ஸோ 20, செகண்ட் கியர் 40, தேர்ட் கியர் 60, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கியர். அழுத்தி பிடிச்சி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் 80, 90 போச்சுங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வண்டியோட டாப் ஸ்பீடு இதில் 18 காட்டுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் மீட்டர் முத கொண்டு உள்ள ஒர்க் ஆகுது. செம்மல 80+ போகுது. வண்டி பக்கா கண்டிஷனுங்க, தரோம். வண்டி சேத்தக் மாஸ் தாங்க. ஆனால் சத்தியமாக 27 வருஷம் பழைய வண்டி. நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட 90 போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம போட்டு இண்டிகேட்டர் முத கொண்டு எரியுது. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. ஸோ இது நான் சொன்ன கில் சுவிட்ச் இங்கே பாருங்கள், செம்மல. அதுக்கப்புறம் நம்ம இப்போ போனதெல்லாம் இங்கே பாருங்கள். அதுக்கு இப்போ நம்ம போனது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24. டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 kilometers கவர் பண்ணியிருக்கோம். மேக்ஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இங்கே 80. ஸோ இதில் 80 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடோமீட்டர் 90 காட்டும். ஒரு 10 நம்பர் வேரியஸ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 90 தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. செமலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் என்னால் கவர் பண்ண வேண்டிய எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் தொடர்ந்து வீடியோஸ் போடும்போதும் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 2 days once 3 o'clock அப்லோட் ஆயிரும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த டூல் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.